ஹாய் டீச்சர்ஸ், நம்ம இங்கிலீஷ் வியூவர் சேனலில் டெட் பேப்பர் 2ஓட கொஸ்டின்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ இதில் 20 எம்சிக்யூ இருக்கும். நம்மளோட சேனலில் இதில் ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் வாய்ஸாக தான் கேட்க முடியும். ஸோ அது எதுக்காகனா நீங்கள் எம்சிக்யூ மாதிரி இதை அட்டன் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை. இது 8th ஸ்டாண்டர்டில் உள்ள 8வது பாடத்தோடது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வர உதவி செய்த சீர்திருத்தவாதி யாருன்னு கேட்டிருக்காங்க. சதி ஒழிப்பு சட்டத்துக்கு அதை ஒழிக்க கொண்டு வர சீர்திருத்த யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, ராஜா ராம் மோகன் ராய். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. செகண்ட் கொஸ்டின், விதவை மறுமண சட்டத்திற்கு காரணமானவர் யார்? விதவை மறுமண சட்டத்திற்கு காரணம் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி, வித்யாசாகர். செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி. தேர்ட் கொஸ்டின், டிகே கார்வே எந்த துறையில் பெரும் பங்காற்றினார்? டிகே கார்வே வந்து எந்த துறையில் பெரும் பங்காற்றினான்னு கேட்குறாங்க. ஸோ தேர்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, பெண்கள் கல்வி. தேர்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. ஃபோர்த் ஒன், முதலில் பெண் சீரார் சங்கம் எந்த ஆண்டில் அமைக்கப்பட்டது? எப்போ வந்து பெண் சீரார் சங்கம் ஆரம்பித்தாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபோர்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, 1819. ஃபோர்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. ஃபிஃப்த் ஒன், பேராசிரியர் டிகே கார்வே நிறுவியவை. எதை வந்து நிறுவனார் டிகே கார்வேன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, இந்திய மகளிர் பல்கலைக்கழகம். ஃபிஃப்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. சிக்ஸ்த் ஒன், கேசவ சந்திரசன், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் போன்றவர்கள் எதற்காக போராடினாங்க? எதுக்காக வந்து இவங்கெல்லாம் போராடினாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சிக்ஸ்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, பெண்கள் மேம்பாட்டு கல்வி. சிக்ஸ்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. செவன்த் ஒன், கீழ்கண்டவர்களில் இடைக்காலத்தில் கூட உயர்ந்த நிலை பெற்ற பெண் யார்? கொடுத்துருக்க ஆப்ஷனில் யார் வந்து உயர்ந்த நிலை பெற்ற பெண்கள் இடைக்காலத்தில்னு கேட்டிருக்காங்க. ஸோ செவன்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, சந்த் பிபி. செவன்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. எய்த் ஒன், தேவதாசி ஒழிப்பு மசோதாவை சென்னை சட்டமன்றத்தில் முன்மொழிந்தவர் யார்? தேவதாசி ஒழிப்பு மசோதாவை சென்னையில் சட்டமன்றத்தில் முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எய்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, முத்துலட்சுமி அம்மையார். எய்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. நைன்த் ஒன், தேவதாசி ஒழிப்பு போராட்டத்தில் மிக பெரும் பங்காற்றிய பெண்மணி யார்? யார் வந்து ஒரு முக்கியமான ரோலாக இருந்தாங்க அந்த தேவதாசி ஒழிப்பு போராட்டத்தில்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, மூவலூர் ராமாமிர்தம். நைன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. டென்த் ஒன், சதிமுறையை ஒழிப்பதில் முக்கிய பங்காற்றியவர் யார்? சதியை ஒழிக்கிறதுல வந்து முக்கிய பங்காற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி, ராஜா ராம் மோகன் ராய். டென்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி. 11th ஒன், சதி ஒழிப்பு சட்டத்தை 1829 நிறைவேற்றிய ஆங்கில ஆளுநர் யார்? சதி ஒழிப்பு சட்டத்தை 1829 நிறைவேற்றிய ஆங்கில ஆளுநர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, வில்லியம் பெண்டிங். 11th ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. 12th ஒன், சதிமுறைக்கு எதிராக குற்றம் சார்ந்த கொலை என்று அறிவித்தவர் யார்? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். சதிமுறைக்கு எதிராக குற்றம் சார்ந்த கொலை அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ 12th ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, ராஜா ராம் மோகன் ராய். 12th ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. 13th ஒன், பெண் கல்வி மற்றும் விதவை மறுமணத்திற்காக வங்காளத்தில் பணி செய்தவர் யார்? யார் வந்து பெண் கல்விக்கும் விதவை மறுமணத்திற்கும் வங்காளத்தில் பணி செஞ்சாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ 13th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். 13th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. 14th ஒன், இது ஒரு முக்கியமான கொஸ்டின். மகிழா சமக்கியா திட்டம் எதற்காக தொடங்கப்பட்டது? இந்த திட்டம் வந்து எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, பெண்கள் அதிகாரம் அளிப்பு. 14th ஒன் என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. 15th ஒன், விவேகவர்தினி பத்திரிகையை தொடங்கியவர் யார்? விவேகவர்த்தினி பத்திரிகை வந்து யார் தொடங்கினாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க.
இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ கந்துக்கூரி வீரசலிங்கம். 15th என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ என்னோடய கொஸ்டின்ஸ் எல்லாமே புக் இன்சைடு தான், 100% புக் இன்சைடு தான் இருக்கும். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்ப்போம். 1887 இந்திய தேசிய சமூக மாநாட்டை தொடங்கியவர் யார்? யார் வந்து சமூக மாநாட்டை தொடங்கினாங்க 1887ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ எம்ஜி ரானடே. 16th என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 71 இந்திய ஊழியர் சங்கத்தை 1905 தொடங்கியவர் யார்? வந்து 1905 இந்திய ஊழியர் சங்கத்தை தொடங்கினான்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ கோபாலகிருஷ்ண கோகலே. 17th என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 81 பெரியாரால் ஈர்க்கப்பட்ட பெண் சீர்திருத்தவாதி யார்? பெரியாரால் ஈர்க்கப்பட்ட பெண் சீர்திருத்தவாதி யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி டாக்டர் எஸ் தர்மாம்பாள். 18th என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து 91 தேவதாசி ஒழிப்பு மசோதாவுக்காக குரல் எழுப்பியவர் யார்? யார் வந்து தேவதாசி ஒழிப்பு மசோதாவுக்காக குரல் எழுப்பினாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 90th என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி மூவலூர் ராமாமிர்தம். 90th என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் சாரதா சதன் ஹிந்து விடோஸ் கோம் யார் நிறுவினா? யார் வந்து இதை வந்து நிறுவனாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி பண்டித ராமாபாய். 20th என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ ஒரு போனஸ் கொஸ்டின் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 21 தியோசாபிக் சங்கத்தில் இணைந்தவர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா புவியியல், பாறை மற்றும் மண். இது வந்து ஜியோகிராஃபியில். கண்டிப்பாக என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா இது புக் இன்சைட்லேருந்து தான் இருக்கும். கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, நான் நம்புகிறேன். இது ஃபுல்லாமே இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இங்கிலீஷ் வியூவர் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டீச்சர்ஸ். தேங்க்யூ.